யார் முன்னாடி எழுந்து நிற்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். வெற்றி தோல்வி வந்து போகும். முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். நான் அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகணும். எனக்கு உண்மையா ஒருத்தரை வெறுக்க தெரியும், பொய்யா ஒருத்தரை நேசிக்கவே தெரியாது. என் மூஞ்ச காட்டுது. அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்க யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன், அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களுக்கு இளைய தளபதியா இருக்க பிடிக்குமா, இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டாரா இருக்க பிடிக்குமா? நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேங்க. என் முதல் அவங்க தான் எனக்கு கொடுத்தது அது. ஸோ அதை விட்டு போக எனக்கு மனசு. நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக. அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. வேற வழியே இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால்